வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கர்ண பரமாத்மா நான் மாதங்களில் மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இசையில் நாட்டம் கொண்டவர்கள், நியாய உணர்ச்சி அதிகமாக உள்ளவர்கள். நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் புதன், உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 4ஆம் இடமான தாய் சுகஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5இல் சனி பகவானும், ருண ரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்தில் குரு பகவானும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும், மார்கழி 17ஆம் தேதி புதன் 4ஆம் இடமான சுக தாய் ஸ்தானத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியனால் பண வரவு சிறப்பாக இருக்கும். பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். தான தர்மம் செய்யும் வளமை உண்டாகும். எதிரிகளை வெல்வர். நல்ல தேக ஆரோக்கியம் உண்டாகும். நெடு நாளைய கஷ்டங்கள் தீரும். தீராத நோய் தீரும். பல விதத்திலும் புகழ் உண்டாகும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உண்டாகும். கௌரவம் உயரும். பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். இவர் நட்பை நாடி பலர் வருவார்கள். குழந்தைகள் மூலமாக நல்லதும் அல்லதும் உண்டாகும். சுய சம்பாத்தியத்தால் தனம் பெருகும். சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பும் பின்பும் வீடு மனை வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சி கைகூடும். கல்வியில் தேர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். அதிக தயை தாட்சண்யத்துடன் இருப்பர். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பார்கள். பல வகை முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி உண்டாகும். அந்தஸ்து மரியாதையும் உண்டாகும். பகைவர்கள் செயலிழந்து போவார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளையும் பெறுவார்கள். வாழ்க்கை தரம் உயரும். உறவினர்களின் கூட்டுறவால் வாழ்க்கை வளம் பெறும். தனக்கு நெருக்கமானவர்களுடன் இனியதாக பொழுதை கழிப்பார்கள். நல்ல குழந்தை பிறக்கும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். தன விருத்தி உண்டாகும். வாகனங்கள் சொத்துக்கள் சேரும். இவருக்கு வேண்டாதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். 6ஆம் இடத்து ராகுவால் பணம் பல வகையிலும் வந்து சேரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகமும் நிம்மதியும் ஏற்படும். தனியாக பொருள் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் எதிராளியின் தனமும் வந்து சேரும். சத்துரு நாசம், ரோக நாசம் உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்ப்பர். இவர் வாழும் இடத்தில் இவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். தாய் மாமன் வகையிலும் இவருக்கு நன்மைகள் உண்டாகும். இனி பாவக பலனையும் பாவாதிபதிகளின் நிலையையும் பார்க்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 4-5 இடங்களில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இவர் குடும்ப சுகம் கூடும். குடும்பத்தினர் இவரை மதித்து நடப்பார்கள். இவர் சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும்.
2இல் அமர்ந்திருக்கும் புதனால் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை தோன்றும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. 3ஆம் அதிபதி குரு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இளைய சகோதர உறவு பாதிக்கப்படக்கூடும். செய்கின்ற காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியாகும். 4ஆம் பாவாதிபதி சனி 5இல் அமர்ந்திருக்கிறார். தாயின் உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகும். கல்வி கற்பவர்கள் மறதியால் அவதிப்பட நேரிடலாம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேதுவால் பணம் பல வழிகளிலும் செலவை சந்திக்கும். மனைவிக்கு நோய் உண்டாகும். தூக்கம் கெடும். 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயும் 10ஆம் அதிபதி சந்திரனாலும் தொழில் வியாபாரம் மந்த நிலையிலேயே இருக்கும். அதிக செலவுகளால் லாபம் குறையும். விரிவாக்கம் செய்ய புதிய தொழில் செய்யவோ இந்த மாதம் உகந்ததாக இருக்காது. இந்த மாதம் நற்பலன்கள் மிகுந்தே காணப்பட்டாலும் நன்மை செய்யும் கிரகங்கள் குறைவாகவே இருக்கிறது. மாதத்தை நடத்தும் கிரகமான சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சுக்கிரன் ராகுவின் உறுதுணையாலும் பலன்கள் நன்மைகள் மிகுந்தே காணப்படும். ஆரோக்கியம், பணத்தை கையாளுதல் போன்றவைகளில் அதிக அக்கறைகளுடன் செயல்படுங்கள். செலவுகளை திட்டமிடுங்கள். சிக்கனமாக பணத்தை கையாளுங்கள். மனதை தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். மன நலன் மேம்படும் போது உடல் நலனும் மேம்படும். மகிழ்ச்சியான செயல்களில் ஈடுபடுங்கள். மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதும் சொத்து சேர்ப்பதும் மட்டுமல்ல, வாழும் காலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், எப்படி வாழ்க்கையை அனுபவித்தோம் என்பதிலேயே இருக்கிறது. இருக்கும் இளமை காலத்தை உழைத்தே காலத்தை கழித்துவிட்டு சற்று முதுமையானவன் திரும்பி பார்த்தால் வெறுமையே மிஞ்சி நிற்கும். பணம் சொத்துக்கள் முதன்மையானது என்றாலும் அது நம் கூட வருவதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தன் கைகள் மூளை என தாங்களும் சம்பாதிப்பதற்கான தகுதியுடனேயே பிறக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொள்ளும் வல்லமை உள்ளவர்கள். அவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் சம்பாதிக்கும் தகுதியை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் பாருங்கள். இறைவன் என்றும் எல்லோருக்கும் துணை நிற்பார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டவர்கள் ஏராளம். இந்த மாதம் ஏழுமலை யானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.